Hi friends, welcome to Divya's நலபாகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Babycorn Manchurian. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் 250 grams Babycorn எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். பிளான்ச் பண்ணிக்கோங்க. சுடுதண்ணில பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன கொடமிளகா அதை ஸ்கொயரா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் அதையும் ஸ்கொயரா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட், இதை சின்ன சின்னதா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இது கிரீன் பார்ட், இதையும் சின்னதா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இது ஜிஞ்சர் கார்லிக், ரெண்டுமே ரொம்ப பொடியா நைஸா நறுக்கி வச்சிருக்கேன். இது பச்சை மிளகா, இதையும் நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ மேரினேஷனுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், இது 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், இது திக் சோயா சாஸ். இப்போ நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேரினேஷனுக்கு எடுத்து வச்சிருக்க பொருள் எல்லாத்தையும் ஒன்னொன்னா சேர்த்து இதுல கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு, ஏற்கனவே நம்ம சுடுதண்ணில பேபிகார்ன் பிளான்ச் பண்ணி எடுத்திருக்கோம். அதுல கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன், அதனால இதுல கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்ப தண்ணி ஊத்தி இப்ப நான் காட்டுற கன்சிஸ்டன்சிக்கு நீங்க பிசைஞ்சுக்கோங்க. இத ரொம்ப லிக்விடா இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியமா அந்த பேட்டரை ரெடி பண்ணிட்டு அதுல நம்ம பிளான்ச் பண்ணி வச்சிருக்க பேபிகார்ன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாமே ஒன்னா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா ஜென்டிலா இதை பிசைஞ்சு வச்சிருங்க. இதை நல்லா பெசரி விட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. பாருங்க, இந்த மாதிரி எல்லா இடமும் அந்த பேட்டர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கணும். மீன் டைம் நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில நான் ஒரு 200 கிராம்ஸ் எண்ணெய் சேர்த்திருக்கேன். நிறைய எண்ணெய் போட்டு அப்படியே டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு மீடியமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஊற வச்சிருக்க அந்த பேபிகார்னை நல்லா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌனா வரும்போது அதை நம்ம வெளில எடுத்துடலாம். இந்த மாதிரி 65க்கு வர மாதிரி அந்த அளவுக்கு கிறிஸ்பியா வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பிகாஸ் நம்ம இதை மஞ்சூரியனா பண்ண போறோம். ஸோ அதனால ஓரளவுக்கு கிறிஸ்பியா வந்தா போதும், நம்ம அதை எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இது எல்லாத்தையும் வெளியில எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊறக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு டிஷ்யூ போட்டு இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட அதுல சேரவே சேராது. எல்லா ஆயிலையுமே அந்த டிஷ்யூவே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சூரியனை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன்ல நான் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம பொடியா சாப் பண்ணி வச்சிருக்க இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இதை நம்ம முதல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்னதாக சாப் பண்ணி வச்சிருக்க அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஸ்கொயரா கட் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா இந்த ஆனியன், இதையும் நம்ம சேர்த்துக்க போறோம். அப்புறமா நம்ம கொடமிளகா அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது அப்படியே ரொம்ப டீப்பா குக் ஆகி வரணும்லாம் அவசியம் கிடையாது. இப்ப பாருங்க, ஓரளவு குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டு மறுபடியும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு லிட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் தேவையில்லை. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, இது ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி குக் ஆயிருந்தா தான் சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிம்ல வச்சுக்கோங்க. சாஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஹைல ஃப்ளேம் வைக்காதீங்க. இதுல நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்க்கிறேன்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொரிச்சு வச்சிருக்க பேபிகார்னை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு கிளாஸியாக மேலே வந்து அப்படியே ஒரு கிளேஸாக வரும். அந்த டைமில் வந்து ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இதில் நான் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் திக்னஸ்க்காக. இதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இது சேர்க்காம கூட பண்ணலாம். பட் இது சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீமியாக திக்காக வரும் நம்மளுக்கு, அதனால் அதை சேர்த்துக்கிறேன். இப்போ சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஆல்ரெடி கொஞ்சமாக தான் சால்ட் சேர்த்துருந்தோம். அதனால இப்போ நான் கொஞ்சம் சால்ட் சேர்க்குறேன். பிகாஸ் நம்ம பேபிகார்ன் பிளான்ச் பண்ணும் போதும் சால்ட் சேர்த்துருந்தோம், மேரினேட் பண்ணும்போதும் சால்ட் சேர்த்துருந்தோம். அதனால சால்ட் வந்து பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த கிரீன் பார்ட், அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட கிரீன் பார்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கிறேன், வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எள்ளு சேர்க்கும் போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும் போது. இப்போ நம்மளோட பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வந்து ஒரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லிக்விடா சாசியா வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சில வேணும்ன்றதுனால நான் இப்படி எடுத்துக்கிறேன். இந்த ரெசிபியை மறக்காம நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு எதனா ரெசிபி தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் அதையும் அடுத்த வர வீடியோஸ்ல ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.